ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள். Isaiah chapter 43 verses 18 and 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஓகே, இப்போ வசனத்துல ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், புதிய காரியங்களை வச்சிருக்கிறேன், ஆனா அந்த புதிய காரியங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு முன் அவர் சொல்லும் ஒரு மிக முக்கியமான அறிவுரை என்னன்னா, முந்தினவைகளை இனி நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை இனி சிந்திக்க வேண்டாம். எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்வாரு, நான் செஞ்சதை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுன்னு சொல்வார். கரெக்டா? இன்ஃபேக்ட் அந்த அதிகாரத்திலே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அந்த சேனை வீரனும் குதிரையும் எல்லாம் சேர்ந்து சிவந்த சமுத்திரத்தில் வந்து கவிழ்ந்து விழுந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு தான் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானகள். அப்போ என்ன ஆண்டவரே, அது மறந்துட சொல்றீங்களா? நீங்க செய்த நன்மையை மறந்துட சொல்றீங்களா அப்படின்னா அப்படி சொல்லல ஆண்டவர். அதாவது நன்றி மறக்க சொல்லல, ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, டோன்ட் டுவெல் இன் த பாஸ்ட். கடந்த காலத்திலே என்ன செய்யாதீங்க, வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். காரணம் என்ன? அதற்கு மிக முக்கியமான காரணம், 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அந்த பழையவைகளிலேயே நாம் சிந்தனை வைத்து பழையவைகளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கும் போது 2 விதமான காரியங்கள் இருக்கும் உங்க பாஸ்ட்ல. சில நல்லவைகள் இருக்கும், சில வேதனைக்குரியவைகள் இருக்கும், சில தோல்விகள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் தந்த வெற்றிகள், இன்னொரு பக்கம் நான் அடைஞ்ச தோல்விகள், நான் பட்ட பாடுகள், நான் பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது 2 மேலேயும் மனசை வைக்காத, டோன்ட் கண்டினியூ டு டுவெல் ஆன் த பாஸ்ட். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவை 2மே நாம் கர்த்தருக்குள் அடைய வேண்டிய உயரங்களை அடைய முடியாதபடிக்கு நம்மை தடை செய்யக்கூடும். அமேசிங் இல்லையா? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இவை 2மே என்ன செய்ய முடியுமா? நாம் கர்த்தருக்குள் அடைய வேண்டிய உயர்வுகளை அடைய முடியாதபடிக்கு நம்மை தடை செய்யலாம். முதலாவது தோல்விகளை எடுத்துக்கலாம். தோல்விகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இதையே நீங்க சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதிர்காலத்தையும் என்ன செய்கிறீர்கள், அதன் அடிப்படையிலேயே நீங்க கணிக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துச்சு, ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி நான் செஞ்சு பார்த்து என்ன ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிட்டேன், அதனால திரும்ப இதை நான் செஞ்சேன்னா வெற்றி பெறுமா அப்படின்னு என்ன செஞ்சிருது, உங்க கடந்த காலத்தினுடைய தோல்விகள், உங்கள் கடந்த காலத்தின் போராட்டங்கள் உங்களுக்குள் பயத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேசிக்லி என்ன பண்ணுது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிக்க செய்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்ய போறோம்பா அப்படின்னா, ஆமா இப்படிதான் சொல்வாரு, இப்படிதான் சொன்னாரு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, கடைசியில் பார்த்தா ஒன்றும் நடக்கல, பெரிய தோல்வியின் மேல தோல்வி தான் வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, யூ வில் பிகின் டு டவுட் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்வீங்க, சந்தேகிக்க ஆரம்பிப்பீர்கள். அவருடைய நற்குணத்தை நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பீர்கள். உண்மையிலே கர்த்தர் செய்வாரா? நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்க்குற காரியம் என்ன தெரியுமா, இயேசு என்ற பெயர் வாயில இருக்கு, ஆனா இயேசு என்கிறவர் மீது உள்ளத்துல நம்பிக்கை இல்லை. அப்படி நடத்துருமா, இப்படி நடத்துருமா? நான் சொல்றேன், பொறுமையா இருங்க, காரியம் இன்னும் முடிவுக்கே வரல, கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் பாருங்களேன். இல்ல 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 இப்படி போகுது அப்படி போகுது, நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், இருக்க இருக்க காரியம் இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. மோசமா போனா போட்டுமே, முடிவுக்கு இன்னும் வரலையே. அப்படியே முடிஞ்சு போய் கல்லறையில வச்சா கூட என் ஆண்டவர் கல்லறையிலிருந்து உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, தட்ஸ் தி காட் we serve. அதனாலதான் அவர் சொல்றாரு, பழசுலயே உட்கார்ந்து இருக்காதப்பா, கொஞ்சம் முன்னோக்கி முன்னேறி போ. ரைட்? ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய தோல்விகள் நம்மை பயத்துக்குள்ள ஆழ்த்தும். வெற்றிகள் என்ன செய்யும்? வெற்றி நல்லதானே,
வெற்றியை யோசித்து பார்த்தா நம்ம முன்னேறதுக்கு இன்னும் நமக்கு உற்சாகம் கொடுக்கும், ஒரு தைரியம் கொடுக்கும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் அந்த வெற்றிகளையே வைத்து கொண்டு அது போன்றதே எனக்கு மறுபடியும் நடக்க வேண்டும் என்று தான் நாம் எதிர்பார்க்கிறோமே தவிர, தேவன் வைத்திருக்கிற புதியவைகள் மீது என்ன செய்ய மாட்டேங்குது, நம்முடைய சிந்தையும் போக மாட்டேங்குது, நம்ம கவனமும் போக மாட்டேங்குது, நம்ம அதை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறோம். காரணம் என்ன? ஏற்கனவே இப்படித்தானே செஞ்சார், அதே தான் ஆண்டவர் திரும்ப செய்வார். ஆனா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? புதியவைகளை வச்சிருக்கிறாரு. முந்தி கொடுத்ததை விட இன்னும் அதிகமாய் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சக்சஸோ ஃபெயிலியரோ பழசாவை உற்று. இன்னொரு பிரச்சனை இந்த சக்சஸ்ல என்ன தெரியுமா, ஒரே மாதிரி ஏன் வரணும்னு நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். மனுஷனுக்கு, மனிதனாய் பிறந்த எவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, அவன் மூளையில ஒரு பகுதி இருக்கு. அந்த மூளை பகுதி, அதை என்னமோ சொல்லுவாங்க, அமிக்டலான்னு வாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பகுதி இட் இன்டர்பிரட்ஸ் சேஞ்ச் as a threat அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன செய்யுமா, சில ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுமா. அந்த ஹார்மோன்ஸ் 3 காரியம்: ஃபியர், ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஒன்று பயத்தை கொடுக்கும், இல்லைன்னா எதிர்த்து போராட வைக்கும் அந்த மாற்றத்தை, அல்லது மாற்றமே வேணாம் ஓடியே போயிடுவோம், ஃப்ளைட், பறந்தே போயிடுவாங்க அங்கேருந்து. அப்படிதான் மனுஷனுடைய மூளை அமைக்கப்பட்டிருக்கிறதாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் தான் மாற்றத்தை கொண்டாடுறேன். ஏன்னா மனுஷனுக்கு எப்பவுமே சேஞ்சுன்னு வந்துட்டா, வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படின்னு வந்துட்டா என்ன பயம்? ஏன் அந்த மாற்றத்தை அங்கீகரிக்க பயப்படுறோம்னா, இந்த மாற்றம் என்று வரும்பொழுது இப்போ என் கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லாம் என்ன செஞ்சிடும், என் கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிடும். என் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில போயிருச்சுன்னா என்ன நடக்குமோ தெரியாது. இப்போ நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஒழுங்கா வச்சிருக்கேன், இதை விட்டுட்டேன் அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? கரெக்டா? இதுதான் மனுஷனுக்கு இருக்கிற பயம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை நான் செய்றேன், கண்ட்ரோல்ல இருக்கிறது நான் பா, நீ ஏன் கவலைப்படுறேன்றார். அல்லேலூயா. பழையவைகளை யார் செஞ்சாங்களோ உனக்கு தெரியாது, ஆனா புதியவைகளை நான் செய்ய போறேன். அல்லேலூயா. I am going to do a new thing in your life என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த புதியவைகளை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறவர் தேவனாய் இருக்கிறபடியினால் நாம் நம்பிக்கை கொள்ள முடியும். அவர் செய்வாரானால் எல்லாவற்றையும் செம்மையாய் செய்வார், எல்லாவற்றையும் அழகா செஞ்சு முடிப்பார். எங்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை அப்படின்றதான் நம்முடைய முடிவாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த புதியவைகளுக்குள் நாம் எப்படி வர்றது, புதியவைகள் என்னன்றது பின்னாடி வரேன். ஆனா இதுக்குள் வர்றதுக்கே நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு திறவுகோல் இருக்குது. அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் chapter 18 verse 31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஓகே, இப்போ என்ன சொல்றாரு? புதியவைகளுக்குள்ள நான் உங்களை கொண்டாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, என்னங்க தேவை? எல்லாரும் கேட்கணும். ஏன்னா அப்பதான் தூங்காம விழித்திருப்பீர்கள். ரைட்டா? தயவுசெய்து கவனிங்க சபையே. 3 சர்வீசஸா ஆண்டவர் பேசி 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 தான் நம்மளை இந்த வாக்குத்தத்தத்துக்கு கொண்டாந்துருக்கிறார். எனக்கு அது தெரியாது. சண்டே பேசினது என் செய்தி தொடரினுடைய கடைசி பாகம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பேசினது நான் தனியா எடுத்த ஒரு செய்தி. ஆனா ஆண்டவர் அதை ஸ்டெப் 1, போன வார செய்தி ஸ்டெப் 2,
இன்னைக்கு வாக்குத்தத்தம் ஸ்டெப் 3. விளங்குதா? இது மனுஷனால தீர்மானிக்க முடியாது. ஆண்டவர் அழகா நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறார். உண்மையில் நான் சொன்னேன், கிறிஸ்மஸ் சர்வீஸில் நான் எந்த கிறிஸ்மஸ் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பிரசங்கம் பண்ணதில்லை. யூஸ்வலாக கிறிஸ்மஸ் சர்வீஸ்னால் எல்லோரும் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஜாலியாக நம்ம போயிட்டு அப்படி சும்மா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு எல்லோரும் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே வந்திருக்காங்க, எல்லோரும் பார்த்தா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போகிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் மக்கள் பொதுவாகவே கிறிஸ்மஸ் சர்வீஸ்லலாம் காது கொடுத்து செய்தி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேஷுவலாக தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ப்ரிப்பேர் பண்ண ஆண்டவர் எப்படி ஆழத்துக்குள்ளே கொண்டு போனார், நீங்கள் அந்த செய்தியை கேட்டு கண்டுபிடிச்சிங்க. ஓகே, நம்மளை வித்தியாசமான பார்வை உள்ளவர்களாய் மாற்ற தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். அடுத்தது அதிகாரத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு புதிய காரியத்துக்குள்ள வர்றதுக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரைட்? அங்க என்ன சொல்றாரு? எசேக்கியேல் 18:31 திரும்பவும் வாசிக்கலாமே. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. என்ன சொல்றாரு? நான் புதிய இருதயத்தையும் நான் புதிய ஆவியையும் உங்களுக்கு உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரா கர்த்தர்? என்ன சொல்றாரு? உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் உண்டு பண்ண போறதில்ல, உங்களை என்ன சொல்றாரு? உண்டு பண்ணி கொள்ளுங்கள். சியோன் குமாரத்தியே, உனக்குள்ள உண்டு பண்ணிக்கோ. உன் பழசெல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிரு, புதியதை உனக்குள் உருவாக்க அனுமதி. ரைட்? நல்லா கவனிங்க. அடுத்த லைன் என்ன சொல்றாரு? புதிய ஆவியையும் புதிய இருதயத்தையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் யோசித்து பார்த்தீங்களா? என்ன அர்த்தம்? எனக்குள்ள நாம் புதிய இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளாவிட்டால் என்ன வரும்? ஆவிக்குரிய மரணம் தான் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லலை. நான் வர நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அடுத்த செய்தி தொடர் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஏன்னா முடிஞ்சிருச்சே இது, இன்னும் 3 நாளில் திரும்ப வியாழன் வெள்ளி போச்சுன்னா, சனி போச்சுன்னா திரும்ப ஞாயிற்றுக்கிழமை புது செய்தியோட வரணுமே. தொடர் முடிஞ்சு போச்சு ஆண்டவர் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் அழகாக எடுத்து கொடுத்தார். நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. நம்ம அது பழைய ஏற்பாட்டு வசனமாகவே வாசித்து முடிச்சிட்டோம். ஆனால் உண்மையில சொல்ல போனால் அது இங்கே தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நம்மகிட்ட தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்காம இருக்கிறோம், அதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ரைட்? இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள், இல்லைன்னா என்ன ஆகும்? ஆவிக்குரிய மரணம் வரும். நான் யோசித்தேன், ஆண்டவரே ஒருவேளை இது மரணத்துக்கு ஏதுவான பாவங்களில் சேர்த்துருக்கணுமோ லிஸ்ட்ல? இது பாவம் அல்ல, பட் இதை செய்ய தவறினால் என்ன வருமாம்? ஏன்? காரணம் என்ன? நாம் பழையவைகள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது எசேக்கியேல் 11 ஆண்டவர் அழகா சொல்றார். 11:19 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றார். அந்த கல்லான இருதயம் அப்படின்னா என்ன? கல்லான இருதயம்னா நான் நினைக்கிறது, நான் விரும்புறது, உலக பிரகாரமாய் உலகம் சிந்திக்கிற பிரகாரமாய் நான் சிந்திப்பது, உலகம் நடக்கிற பிரகாரமாய் நான் நடப்பது, என் மனதும் மாம்சமும் விரும்புகிறதை தவறாமல் செய்வது. இதுதான் கடின இருதயம். நீங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த கடின இருதயம் இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு நல்லா ஆலோசனை கூறுவோம், உங்களுக்கு சொல்ற ஆலோசனை காதுல கூட ஏற மாட்டேங்குது. சில நேரத்தில் நம்ம சொல்வோம், நம்ம சொல்றத கேட்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்மகிட்ட. அது நம்மகிட்ட ஏன் இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி என்ன செய்வாங்க? பேசிட்டு நான் உள்ளத்துல நினைப்பேன் சில நேரத்தில், இப்போல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுது. நான் சொல்ல, கொஞ்சம் நிறுத்துங்க, நான் சொல்றத முதல்ல கேட்டு காதுல வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. கேட்கிறவன் உத்தரவு சொல்ல அறிவான். கேட்காமலே நம்ம மக்கள் பேசிக்கிட்டே இருக்க காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள புதிய ஆவி இல்லை, புதிய இருதயம்
இல்ல. எல்லாமே நான் சிந்திக்கிறது, எல்லாமே உலகத்தின் பிரகாரமாய் நான் சிந்திப்பது, எல்லாவற்றையும் உலகம் செய்கிறது போலவே செய்கிறது. இதுதான் நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தூக்கி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியில போட்டுரு. அதனால தான் சொன்னேன், பழையவைகளை சிந்திக்க வேண்டாம். ஓகே, பழையவைகளை தியானிக்காதீங்க, சிந்திக்காதீங்க, பழசுலயே உட்கார்ந்துருக்காதீங்க. தூக்கி எல்லாத்தையும் வெளியில மூட்டை கட்டி வச்சுட்டு, ஆண்டவரே புதிய இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், புதிய ஆவி எனக்குள்ள கொடுங்க. எப்படிப்பட்ட ஆவி, எப்படிப்பட்ட இருதயம்? உம்முடைய சித்தத்தை என் சித்தமாக மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிற ஒரு இருதயம். உம்முடைய ஆவியானவர் வழி நடத்த, என் ஆவியில் அந்த வழி நடத்துதல் இறங்கி என்னை நடத்துகிற ஒரு விதம். இந்த பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சிம்பிளா சொல்லட்டுமா? எத்தனை வேவுக்காரர்கள்? கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவங்க எத்தனை பேர்? 12 பேர். எத்தனை பேர் பழைய இருதயம் உள்ளவர்கள்? 10 பேர். வெரி குட். நீங்க பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமலே புரிஞ்சுக்கிட்டீங்க. 12 பேர்ல பழைய ஆவியையும் பழைய இருதயம் உடையவர்கள் எத்தனை பேர்? 10 பேர். எத்தனை பேருக்கு புதிய ஆவி புதிய இருதயம்? 2 பேர். இது இன்னைக்கு வரைக்கும் இந்த மெஜாரிட்டி இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. 12ல 10 பேர் எப்பவுமே பழைய சிந்தையோட தான் வாழ்றான், பழைய எண்ணத்தோட தான் வாழ்றான். அந்த 2 பேர் தான் ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா சொன்னது நடக்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு முன்னேறுகிற சந்ததி. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் வேறே ஆவி உடையவர்களா இருக்கிறோமா இல்லையான்றது தேவனுடைய கரத்துல இல்ல. யார் கரத்துல இருக்கு? உங்க கரத்தை பார்த்து சொல்லுங்க, என் கரத்துல தான் இருக்கு. தூங்குறீங்களா? இல்லையே. தூங்காதவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். விழித்து இருக்கிறீங்க. சபை ஆவியில ரொம்ப விழிப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நல்லா கவனிங்க. God wants you to have a new heart and a new spirit. காரணம் என்ன என்றால் அவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். சரி, என்ன புதிய காரியங்களை செய்ய போகிறார்? இன்னைக்கு 3 காரியத்தை சுருக்கமா ரத்தின சுருக்கமா சொல்ல போறேன். ஆனா இது ரத்தின சுருக்கமா முடிகிற ஒரு காரியம் இல்லை. இது பெரிய பின்னாடி பெரிய பட்டியலே இருக்கு. அதை அடுத்த சில வாரங்களில் தியானிப்போம். எத்தனை வாரம் போகும்னு தெரியாது. ஏன்னா நேற்று உட்கார்ந்து எடுக்க ஆரம்பிச்ச போதான் பார்த்தேன், அடாடா இதுல இவ்வளோ விஷயம் இருக்கு, இதை 1 hour செய்தியில கூட முடிக்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஆண்டவரே தேங்க்யூ, அடுத்த தொடர் வந்துருச்சு அப்படின்னு விட்டுட்டேன். 3 காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது காரியம் ஏசாயா 62:2. என்னத்தை புதிதாய் ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல கொடுக்க போறார் அல்லது செய்ய போறார்? வாசிக்கலாம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். முதலாவது உங்களுக்கு ஒரு புது நாமம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, உங்க பேர் என்னங்க? அவங்க பேரை கேட்டுக்கோங்க, பேரை கேட்டுக்கோங்க. இனிமேல உங்களுக்கு இந்த பேர் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு புது பேரை கொடுக்க போறாரு. என்னங்க பேரே மாத்திடுறீங்க? ஆதார் கார்டெல்லாம் மாத்தணுமே. அந்த பேரை சொல்லல, அந்த பேர் உங்க அப்பா அம்மா வச்ச பேர் உங்களுக்கு. ரைட்டா? உங்க பேரு உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வச்ச பேரு. ரைட்? உலகம் உங்களுக்கு வேற பேர் வைக்கும். நிறைய நேரத்துல நமக்கு பட்டம் கட்டுவான், ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன், இவனுக்கு தோல்வி உற்றவன் அப்படின்னு பேர் வைக்கலாம். அவளுக்கு பிரயோஜனமற்றவள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம். அப்படின்னு உலகம் உங்களுக்கு நல்ல பேர் வைக்கும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றே அது தோன்றும். எப்படி புது நாமம் வைப்பாரு? வாசிங்க. அதே 62ல 4வது வசனத்தை வாசிங்களேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். உலகம் சொல்லுது நீ கைவிடப்பட்டுட்ட. ஆண்டவர் சொல்றாரு நீ கைவிடப்பட்டவள் அல்ல, எனக்கு பிரியமானவள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உலகம் என்ன பேர் வேணா சொல்லட்டும், இங்க ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். உலகம் என்ன சொல்லுது? நீ கைவிடப்பட்ட. ஆண்டவர் சொல்றார், நீ கைவிடப்பட்டவள் அல்ல, எனக்கு பிரியமானவள். உலகம் சொல்லுது இந்த தேசம் வாழ்க்கப்படவே படாது, இது உருப்படவே உருப்படாதுன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார் இது வாழ்க்கைப்படுகிற தேசம், இது வெற்றி உள்ள தேசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், மக்கள் என்ன பேர் சூட்டி இருந்தாலும், உங்களை என்ன பேரை சொல்லி உங்களை அவமானப்படுத்தி நிந்தித்து உங்களை காயப்படுத்தி உங்களை எழும்ப விடாம அந்த பேரை வச்சு உங்களை கீழே தள்ளி இருந்தாலும், அந்த பேருக்கு என்ன ஆப்போசிட்னு பாருங்க. ஏன்னா கர்த்தர் அந்த புதிய நாமத்தினால இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஓகே, உங்க பேர் நல்ல பேர் தான், வச்சுக்கோங்க உங்க பேரையே. ஆனா என்னென்ன நெகட்டிவ் நேம்ஸ் உலகம் உங்களுக்கு கொடுத்துருக்கோ, அது எல்லாத்தையும் இன்னைக்கு மாத்தி புதிய நாமத்தால் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எப்பொழுது நீங்கள் உங்களுக்குள் புதிய ஆவியையும் புதிய இருதயத்தையும் உண்டு பண்ணி கொண்டால். உலகம் சொல்றது அல்ல, என் மனதும் மாம்சமும் சொல்லுகிறது அல்ல, பிசாசு சொல்லுகிறது அல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் அது மட்டும்தான் எனக்கு. ஹல்லேலூயா. nothing else matters but what you think, Lord. நீங்க சொல்றதுதான் முக்கியம் ஆண்டவரே. நீங்க என்னைய கூப்பிடுற பேர் தான் முக்கியம். வேற யார் என்னைய எப்படி கூப்பிட்டா என்ன? அவங்க கூப்பிடுறதெல்லாம் வெறும் பேர் தான். நீங்க கூப்பிடுகிறது உங்களுடைய அதிகாரத்தினால கூப்பிடுகிறீர். லாசருவே வெளியே வா என்று சொன்னால் வருகிறான். அல்லேலூயா. காற்றே கடலே இறையாதே அமைதலா இரு என்று சொன்னால் நடக்குது. நீங்க எனக்கு என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதுதான் ஆண்டவரே எனக்கு பேர். அல்லேலூயா. அவருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஓகே, ரெண்டாவது காரியம் இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப அழகான காரியம். இதுல என்னன்னா, அவருடைய நீதி அந்த 62:2 சொல்லுது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். ரைட்? அந்த தேவனுடைய நீதி நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் மகிமை. ஓகே, அந்த நீதியின் அடிப்படையில தான் அவர் என்ன செய்யறாரு? புதிய நாமத்தை கொடுக்கிறார். எந்த நீதியின் அடிப்படையில? உங்க நீதி அல்ல, உங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து தன்னுடைய நீதியை உங்களுக்குள் கொடுத்த கிறிஸ்துவின் நீதியின் அடிப்படையில உங்களுக்காக தேவன் ஒரு புதிய நாமத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற தோல்வியின் நாமம் அல்ல, என் தேவன் கொடுக்கிற வெற்றியின் நாமம். அல்லேலூயா. ஓகே, ரெண்டாவதாக இதுல மறைக்கப்பட்டு இருக்காது. ஆண்டவர் ஏதோ தனியா, நான் தனி அறையிலே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்கிட்ட இந்த பேர் சொன்னாரு, இதுதான் ஆண்டவர் என்னைய கூப்பிடுகிற பேர், இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரகசிய உறவு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? ஜாதிகள் உன் நீதியை காணும், தேசங்கள் உன் மகிமையை காணும். அல்லேலூயா. அவர் சொல்ற புது பேர் என்ன கொடுக்கும் உங்களுக்கு? ஒரு மகிமையின் வெளிச்சத்தை உங்க வாழ்க்கையில கொண்டாரும். அவர் சொல்லும் அந்த புதிய நாமம், the name that he calls you by will bring his glory upon your life. Hallelujah. Okay, அடுத்து என்ன புதுசா கொடுக்கறாரு? எரேமியா 31:31. Jeremiah chapter 31 verse 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஓகே, இப்போ ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடும் யூதா ஜனங்களோடும் பண்ண போகும் உடன்படிக்கை குறித்து பேசுறார். புதிய உடன்படிக்கை குறித்து. என்ன புது உடன்படிக்கை? நீங்க பழைய ஏற்பாட்டில் எங்கேயாச்சும் அவர் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்தார், மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினா, அல்லது செருபாபேலை கொண்டு இஸ்ரவேலோடு புது உடன்படிக்கை செய்தார்னு வாசித்திருக்கீங்களா? புதிய உடன்படிக்கை செய்வேன் செய்வேன் செய்வேன்னு சொல்றாரு, ஆனா எங்கேயும் செஞ்சதா பார்க்கறது இல்லை நம்ம. காரணம் என்ன? அந்த புதிய உடன்படிக்கை ஒருவர் மூலமாக மட்டும்தான் நிறைவேற இருந்தது, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது தேவன் தன் ஜனங்களோடு மட்டுமல்ல
தன் ஜனங்களையும் கடந்து தன் ஜனமல்லாத உங்களோடும் என்னோடும் ஒரு புதிய உடன்படிக்கையை கல்வாரி சிலுவையிலே செய்தார். அல்லேலூயா. உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை சிலுவையில செஞ்சார். இப்ப என்னன்னா, நம்ம ஏற்கனவே புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம், ரைட்டா? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். ஆனா புதிய உடன்படிக்கையை நம்மளோட செய்திருக்கிற தேவனுடைய உடன்படிக்கைகள் என்னன்னே நமக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் உடன்படிக்கைகள்? கல்வாரி சிலுவையில எங்களுக்காக மரிச்சார், தன் ஜீவனை கொடுத்தார், நான் உடன்படிக்கையினுள் நுழைந்துள்ளேன்னு சொல்லி நம்ம சொன்னோம். என்ன உடன்படிக்கை யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நித்திய உடன்படிக்கை உன்னோட செய்வேன், நித்திய உடன்படிக்கை உன்னோட செய்வேன், நித்திய உடன்படிக்கை உன்னோட செய்வேன். எங்க நித்திய உடன்படிக்கையை செய்ய முடியும்? நித்திய ஆவியினாலே கல்வாரி சிலுவையில செய்யும் உடன்படிக்கையில தான் அதை செய்ய முடியும், ரைட்? அப்போ கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவன் அந்த உடன்படிக்கைகளை நமக்கு சொந்தமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா.